வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நமது வாழ்க்கை. கதைக்குள்ள போலாமா? மீனு மீனு, வாங்கம்மா, வாங்கய்யா, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனு என்று கூவி கூவி வியாபாரம் செய்து கொண்டிருந்த பக்கத்து பக்கத்து கடை வைத்திருந்த கவிதா, சரோஜா இருவரின் கடையிலும் வியாபாரம் ஜோராக நடந்து கொண்டிருந்தது. கடகடவென வியாபாரத்தை முடித்துக்கொண்டு பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த இருவரையும் பார்த்து மீன் வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் கடையில் மீன் இல்லாததை பார்த்து உச்சு கொட்டினர். என்ன கவிதா, சரோஜா, இதுக்குள்ள மீனை எல்லாம் வித்துட்டீங்களா? இதுக்காக கடகடன்னு காலையில டிஃபனை கூட சாப்பிடாம ஓடி வந்தேன் என்றார் ஒரு வாடிக்கையாளர். என்ன சார் நீ, உனக்குதான் தெரியும்ல நம்ம கடையில எப்பவும் வியாபாரம் எப்படின்னு. தோ கவிதா கடையிலயும் இருந்த 1-2 மீனையும் இப்பதான் ஒரு அம்மா வாங்கிக்கணும் போகுது. இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு பிடிச்ச எல்லா மீனும் வந்திருந்தது. அடடா, சரி விடு சார், நாளைக்கு காலையில சீக்கிரமா வா, முதல்ல உனக்கே போட்டு அனுப்பிடுறோம் என்றாள் கவிதா. ஆமா சார் என்று சரோஜாவும் கூற, சரி என்று முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு சென்றார் அவர். என்ன கவிதா, சரோஜா, வர்ற ஆளுங்க எல்லாரையும் நீங்களே மடக்கி வச்சுக்கினா நாங்க எப்படி தொழில பண்றது என்று பக்கத்து கடை பொன்னம்மா சிலிர்த்து கொள்ள, அதுக்கு நாங்க என்ன பண்றது, நீ சாமர்த்தியமா வியாபாரம் பண்ணணும். ஒரு வாரம் மீனை வச்சுக்கின்னு ஒரு அடியா விலை சொன்னா யாரு வாங்குவா? நாங்க அப்படியா, எங்க வீட்டுக்காரங்க புடிச்சியார மீனை அன்னைக்கே வித்துடுறோம் என்று சரோஜா கூற, ஆமா, அதுவும் நியாயமான விலையில என்று கவிதா சிரித்து கொண்டே கூறினாள். போதும் போதும், ரொம்பதான் என்று அங்கிருந்த மற்ற வியாபாரிகள் முகத்தை என்று வைத்துக் கொண்டனர். சரி வாடி போலாம் என்று இருவரும் கொடை எடுத்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். கடலோரம் அவர்கள் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் சென்று கொண்டிருக்க அங்கு சுரேஷ் கட்டுமரத்தை நிறுத்திவிட்டு வலையை காய போட்டு கொண்டிருந்ததை பார்த்த சரோஜாவின் முகம் மலர்ந்தது. இதை பார்த்த கவிதா, என்னடி உன் புருஷனை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற என்றால் சிரித்து கொண்டு. ஆமாண்டி, என் புருஷனை எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு ஆசை தீராது. பாத்தியாடி, கட்டுமரம் தள்ளி தள்ளி அது உடம்பு எப்படி இருக்குது? அழகு மட்டுமா, இந்த குப்பத்திலே என் புருஷன் அளவுக்கு படிச்சவங்க யாராச்சும் இருக்காங்களாடி? ஆமா, என்ன அப்படியே கல்லிட்டு இருக்கு படிச்சுட்டா, இங்க கட்டுமரம் தள்ள வந்திருக்கு. +2 தானே படிச்சிருக்கு, அதுக்கு இந்த சிலிப்பு சிலித்துக்கிற? ஏய் கவிதா, போது நிறுத்து. உன் புருஷன் அது கூட படிக்கல, 6வது ஃபெயிலு, ஞாபகம் வச்சுக்க. என் புருஷனுக்கு படிப்பு இல்லைனாலும் தைரியமான ஆளு. குப்பம் சேதுன்னா எல்லாம் அலறுவானுங்க. அது புத்திசாலித்தனம் யாருக்கும் வராது. ஆமா, என் புருஷன் மட்டும் என்ன முட்டாளா? அதுகிட்ட இருக்கிற சாமர்த்தியத்தாலதான் உன் புருஷனுக்கு பொழப்பு போகுது பாத்துக்க. என் புருஷன் சேது அண்ணன் கூட சேராத வரைக்கும் அது எப்படி தொழில் பண்ணிச்சு, இப்ப எப்படி தொழில் பண்ணுது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? சரி, அத விடு. உன் புருஷனுக்கு சோறாக்க தெரியுமா? வாய்க்கு ருசியா குழம்பு வைக்க தெரியுமா? இல்ல உன்னை உட்கார வச்சு ஒரு நாளாவது தட்டுல சோத்த போட்டு கொடுத்து பாசமா ஊட்டி இருக்குமா என்றாள் சரோஜா சிரித்து கொண்டு. அதெல்லாம் செஞ்சாதான் பாசமா? போடி, அது என்கிட்ட எப்பவும் பாசமா தான் இருக்கும். பாசமா இருக்கும், எனக்கு தெரியாது என்று மேலும் அவளை வெறிப்பேற்றி கொண்டு இருந்தாள் சரோஜா. ஏய் போது நிறுத்து. என்னடி, உன் புருஷன் பெருசா உன்னை பாக்குது, பொம்பளை மாதிரி வீட்டு வலிய செஞ்சுக்கின்னு எப்ப பாரு. பார்க்க அழகா இருந்தா போதுமா? ஆம்பளைன்னா என் புருஷன் மாதிரி வீரமா இருக்கணும், எதிர்த்து எல்லார்கிட்டயும் தைரியமா பேசணும். எனவோ பொம்பளை மாதிரி கடலுக்கு போய் ஆரம்பிச்ச நேரத்துல வீட்டுல உக்காந்து சோறாக்கி போறது, உன் புடவைய தோச்சு போடுறது, இதுவாடி ஆம்பளைத்தனம்? என் புருஷன் ஒரு நாளாவது பொம்பளை வேலைய பாத்துருக்குமா? இல்ல நான் தான் பார்க்க விடுவனா? ஆம்பளைனா அது வேலையதான் பார்க்கணும், அதுதான் கெத்து. இதுல பீத்திக்கிறா, போடி என்று கடகடவனை வீட்டிற்கு சென்றாள் கவிதா. சரோஜாவின் முகம் வாடியது. இன்னா இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவ புருஷன்தான் ஆம்பளை மாதிரி வீரமா இருக்கானா, அப்ப ஏன் புருஷன் என்ன? போடி, பெரிய இவ. ஆனாலும் இந்த மாமா எப்ப பாரு அது சொல்ற மாதிரி கடலுக்கு போயார நேரம் போக வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அந்த சேது அண்ணன் மாதிரி எங்கேயும் வெளியில சுத்துறது இல்ல, கெத்து காட்டுறது இல்ல. ஏன் கத்தி கூட பேச மாட்டேந்து, அதுதான் அவ அப்படி பேசிட்டு போறா என்று யோசித்து கொண்டே வீட்டுக்கு சென்றவளை பார்த்து சுரேஷ், என்ன ரோஜா கண்ணு, ஏதோ யோசனையில வர்ற என்று அவளை அணைத்து கொண்டான். போதும் கையை எடு என்று சிலிர்த்து கொண்டு கீழே அமர்ந்தாள். என்ன என் ஆளுக்கு இன்னைக்கு கோவம்? ஓ பசிக்குதா? எனக்கு தெரியும்,
அதுக்குதான் இதோ பாரு, உனக்கு பிடிச்ச சங்கரா மீனை போட்டு குழம்பு வச்சிருக்கேன், வா வந்து சூடா சாப்பிடு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். டக்கென அவன் கைகளை உதறியவள், போதுமாமா, இதெல்லாம் எதுக்கு நீ செய்யற என்றாள் கோபமாக. என்ன சரோஜா, நான் என்ன பண்ண என்றான் சுரேஷ் ஒன்றும் புரியாமல். அதுதான் சோறாக்குறது, துணியை துவைக்கிறது, அததான் சொல்றேன். இதெல்லாம் பொம்பளை வேலை தானே, நான் வந்து செய்ய மாட்டேனா? என்ன புள்ள சொல்ற? நான் என்ன புதுசாவா செய்யறேன்? எப்போ செய்யறது தானே. அதுதான் சொல்றேன், இன்னத்துக்கு இதெல்லாம் செய்யறேன்னு. அடியே என் பொண்டாட்டி, நீ தொண்டகிரிய கத்தி கத்தி வியாபாரம் பண்ணிட்டு களைச்சு போய் வீட்டுக்கு வர, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துடும். வீட்டுக்கு வந்து பசியோட நீ எப்ப சோறாக்கி துண்றது? அதுக்குதான் என் ரோஜாக்காக ஆசையா பார்த்து பார்த்து சோறாக்கி வச்சா என்னைய கேள்வி கேக்குற? போதும், அந்த சேது அண்ணன் என்ன அப்படியா செய்யுது? ஆமா, அவனுக்கு தண்ணிய சுட வைக்க தெரியாது, அவன் எங்க புள்ள சோறாக்கி போடுறது? போதும் போயா, எனக்கு நீ பண்றதெல்லாம் பிடிக்கல. இனிமே கடலுக்கு போயறதோட நீ கம்முன்னு கெட, வீட்டு வேலை எல்லாம் நானே பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று எழுந்து சென்றாள். என்ன இவ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி பண்றா? அங்கங்க வீட்டுக்காரன் நமக்கு ஆக்கி போட மாட்டானா, ஆசையா பேச மாட்டானான்னு தவன் கிடக்குறாளுங்க. இவ என்னவோ சிலுத்துக்குன்னு போறாளே. சரி, ஏதோ மூடு சரியில்லை போல இருக்கு. நாளைக்கு நம்ம கவிதா கிட்ட கேட்டா தெரியும், யாரண்டியாவது சண்டை பிடிச்சுதான்னு என்று யோசித்துக் கொண்டே வெளியே சென்றான். 2 நாட்கள் சென்றது. சரோஜாவின் நடவடிக்கைகள் இப்பொழுதெல்லாம் புதிதாக இருப்பதை பார்க்க பார்க்க சுரேஷின் மனது குழம்பிக் கொண்டிருந்தது. எப்பொழுதும் அவனிடம் ஆசையாக பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கும் சரோஜா இப்பொழுதெல்லாம் அவன் அருகில் வந்தாலே எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். வீட்டில் அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வந்தால் வேண்டாம் என்று கத்திக்கொண்டும் முகத்தை காட்டிக்கொண்டும் இருந்தாள். திருமணமாகி இந்த 1 வருடமாக அவளிடம் இப்படி ஒரு மாற்றத்தை அறியாத சுரேஷிற்கு அவளது இந்த செயல்கள் மனதிற்கு வலித்தது. அன்று அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க அவள் எழுந்து கொள்வதற்குள் இட்லியை ஊற்றி கொண்டிருந்த சுரேஷை பார்த்த சரோஜாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. வடுக்கென அவனிடம் இருந்த கரண்டியை பிடிங்கள், அதை தூக்கி எறிந்தாள். ஏய், என்ன சரோஜா, என்ன கண்ணு, எதுக்கு இப்படி பண்ற நீ என்று அவளை அதிர்ந்து பார்த்தான் சுரேஷ். நான் இவ்வளோ பண்ணியா இதுக்கு கோபம் வருதா பத்தியா? அப்ப கூட கண்ணு மூக்குன்னு பேசுது, அதுதான் அந்த கவிதா எனக்கு கிண்டல் பண்ணுது என்று மனதில் பொறுமியவள். ஏய், உனக்கு எத்தனை தபா சொல்றது இந்த மாதிரி பொம்பளை வேலை பார்க்காதன்னு? உனக்கு ரோஷமே இல்லையா என்று அவள் வடிக்கென்று பேச அந்த வார்த்தைகளால் சுரேஷ் அதிர்ந்து அமைதியாக வெளியே சென்றான். அன்று முழுவதும் அவன் வீட்டிற்கு வராததால் சரோஜாவிற்கு லேசாக பயமொட்டி கொண்டது. என்ன இது, மாமா இன்னும் ஆளை காணோம், சொல்லாம கொள்ளாம கடலுக்கு போயிடுச்சா? அப்படின்னா சேதன்னா போயிருக்கணுமே, அது ஊட்டாண்ட தானே இருக்குது. கல்யாணம் ஆகி இது வரைக்கும் இப்படி சொல்லாம ஊட்ட விட்டு எங்கேயும் போனது இல்லையே. ஆனா இப்ப ஏன் இப்படி பண்ணுது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க தூரத்தில் சுரேஷ் வருவதை பார்த்து எழுந்து நின்றாள். என்ன, எங்க போய் அந்த காலில் இருந்து ஆளை காணோம் என்றால் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு. சுரேஷ் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சென்று அமைதியாக படுத்தான். அவன் செயல்கள் புதியதாக இருப்பதை பார்த்த சரோஜாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன மாமா, நான் கேட்டுன்னு இருக்கிறேன் என்று அவன் அருகில் சென்றாள். இதற்குள் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு திரும்பி படுத்தான். சற்று நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு அமைதியாக சென்று படுத்துக் கொண்டாள். மறுநாள் காலையும் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே எழுந்து சென்றதும் அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. கடகடவென எழுந்து அவள் பின்னால் ஓடியவள், ஏய் மாமா, என்ன இது, நேத்துல இருந்து ஒன்னும் பேசாம நீ பாட்டுக்கு வர்ற போற, கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேன்ற என்று அவனை பிடித்து இழுத்தாள். டக்கென திரும்பிய சுரேஷ் அவளை முறைத்து கொண்டு நின்றான். அந்த பார்வையால் சற்று நடுங்கி போன சரோஜா மெதுவாக அவன் கைகளில் இருந்த தன் கைகளை இழுத்து கொண்டாள். மீண்டும் அவன் கடகடவனை சென்று விட அவனை பார்த்து கொண்டு சிலையாக நின்றாள். அன்று மாலை வியாபாரத்தை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்த சரோஜா வாசலில் வலையை பின்னி கொண்டிருந்த சுரேஷை பார்த்தாள். என்ன இது, அமைதியா இருக்குது, பேசலாமா வேணாமா? பேசனா காலையில முறைச்சா மாதிரி முறைக்குமா என்று நினைத்து கொண்டு உள்ளே நுழைந்தவள், ஏய் நில்லுடி என்ற குரலை கேட்டு டக்கென திரும்பினாள். மாமா, நீயா பேசன என்றால் அவனை சந்தேகமாக பார்த்து. பின்ன வேற எவனையாவது எதிர்பார்க்கறியா என்று எழுந்து வந்தான் சுரேஷ். மாமா, என்ன இப்படிலாம் பேசுற என்றால் சரோஜா பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு. ஏய்,
போதும். ஆமா, என்ன இது இவ்வளவு நேரம்? வியாபாரத்தை முடிச்சிட்டு எங்க போய் எவன் கூட ஊரை சுத்திட்டு வர என்றான் கடுமையாக. மாமா, நீயா இப்படி கேக்குற? நீயா என்று அவன் அருகில் வந்தாள். ஏய், போதும், அப்பால போ. இந்த பசப்புற வேலைலாம் வேணாம். ஆமா, இன்னத்துக்கு வந்து எப்ப சோறாக்கி போட போற? மாமா, போதும். மாமா மாமா நீ எப்ப பாரு. போடி, போய் சோத்தாக்கி போடு. காலிலிருந்து சோறு துண்ணாம வயிறுலாம் எரியுது என்று வலைகளை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றான். அவனை ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்து கொண்டு அமைதியாக உள்ளே சென்றாள் சரோஜா. அன்றிலிருந்து சுரேஷ் வித்தியாசமாக நடந்து கொள்ள அது சரோஜாவிற்கு ஆச்சரியத்தை அளித்தது. மிகவும் சிடுசிடு என்று பேசுவதும், வீட்டில் அவளுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் தான் போக்கில் இருப்பதும், கடலுக்கு சென்று வந்த நேரம் போக மீதி நேரங்களில் கடற்கரையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அரட்டை அடிப்பதும் என இருந்து வந்தான். அவனுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவள் சாப்பிடாமலேயே தூங்கி விடுவது வழக்கமாகி போனது ஒரு வாரமாக. வீட்டிற்கு வரும் சமயங்களிலும் அவளிடம் அன்பாக பேசாமல் அவன் மட்டும் சாப்பிட்டு படுத்துக் கொள்வதும், டிவி பார்ப்பதும், தன்னை எதுவும் கேட்காமலும் கண்டு கொள்ளாமல் என இருப்பது அவளுக்கு துக்கத்துடன் கவலையையும் அதிகமாக்கியது. அன்று மிகவும் களைத்திருந்த சரோஜாவிற்கு காலில் இருந்து தலைவலி அதிகமாக இருக்க மிகவும் சோர்ந்தே காணப்பட்டாள். ஆனால் சுரேஷ் அதை ஒன்றும் கவனிக்காமல் வலைகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று விட்டான். அவன் சென்றதும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த சரோஜா வியாபாரத்திற்கும் செல்லாமல் அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தாள். 2 நாட்கள் இப்படியே போக அன்று கதவை தட்டும் சத்தம் கேட்டு மெதுவாக சென்று கதவை திறந்தாள். வாசலில் கவிதா நின்று கொண்டிருப்பதை பார்த்து, வாடி என்று மெதுவாக அழைத்துவிட்டு உள்ளே சென்று மீண்டும் படுத்துக் கொண்டாள். ஏய் சரோஜா, என்னடி 2 நாளா வியாபாரத்துக்கு வரல? உடம்பு ஏதாவது முடியலையா என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் கவிதா. இல்லடி, 2 நாளா உடம்பு ஒரே வலி, தலைவலியும் ரொம்ப இருக்குது, அதுதான் என்றாள் சோர்வாக. என்னடி நீ? ஆமா, 2 நாளா இப்படி இருக்குன்னு சொல்றியே, அண்ணங்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? அது கடலுக்கு போகாம இருந்திருக்கும்ல? என்னண்டியாவது வந்து சொல்லிருக்கோம். இப்ப பாரு எப்படி கிடக்குற. சரி வாடி, ஆஸ்பத்திரிக்கு போலாம் என்றாள் அவள் கைகளை பிடித்து கொண்டு. இல்லடி, நான் எங்கேயும் வரல என்று அழுது கொண்டிருந்த சரோஜா டக்கென மயங்கி சாய்ந்தாள். கவிதா பதறிக்கொண்டு பக்கத்து அக்கத்தில் இருந்தவர்களை அழைத்து வர அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். அன்று சேதுவும் சுரேஷும் கட்டுமரத்தை தள்ளிக்கொண்டு கரைக்கு வர இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஏ மச்சான், இன்னைக்கு நல்ல வரவுடா என்ற சுரேஷை பார்த்த சேது, ஆமாண்டா, என்னக்கும் இல்லாம இந்த வாட்டி இவ்வளவு கொள்ள மீன் கிடைச்சிருக்கு என்று அவன் சந்தோஷமாக கூற அங்கு மூச்சு வாங்க ஓடி வந்த பீட்டரை பார்த்து இருவரும் அதிர்ந்தனர். சுரேஷண்ணா, நம்ம சரோஜா அக்காவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க என்றான் பீட்டர் மூச்சு வாங்க. என்னடா சொல்ற என்று இருவரும் பதறினர். ஆமாண்ணா, நம்ம கவிதா அக்கா தான் கூட இருக்குது. உன்னை கையோட கூட்டியார சொல்லிச்சு, நீ போய் பாரு, நான் பாத்துக்கிறேன் என்று கட்டுமரத்தை அவன் பிடித்து கொள்ள இருவரும் கடகடவென ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினர். உள்ளே சரோஜா படுத்து கொண்டிருக்க இவர்களை பார்த்த கவிதா அவளிடம் இருந்து எழுந்து வந்தாள். கவிதா, என்னம்மா, சரோஜாக்கு என்னாச்சு என்று பதறிக்கொண்டு உள்ளே போகச் சென்ற சுரேஷை பிடித்து லேசாக தள்ளினாள் கவிதா. ஏய், என்ன புள்ள, எதுக்கு அவனை உள்ள போக விடாம இப்படி நடுவுல நிக்கிற? தள்ளு என்றான் சேது. அதெல்லாம் முடியாது என்றாள் கவிதா. ஏய், என்ன கவிதா, ஏன் அப்படி பண்ற என்றான் சுரேஷ் பதட்டமாக. தோ பாரு அண்ணாத்த, நான் உன்னை உள்ள விடணும்னா நீ எனக்கும் என் புருஷனுக்கும் சாயங்காலம் பார்ட்டி கொடுக்கணும் என்றாள் சிரித்து கொண்டு. என்னது பார்ட்டி கொடுக்கணுமா? இன்னாடி லூசு மாதிரி வளர்ற என்றான் சேது கோபமாக. ஏ மச்சான், இன்னுமா புரியல? நீ ஒரு சரியான என்று அவன் தலையில் இடித்தவள். அண்ணன் அப்பாவ போகுது, நீயும் நானும் மாமா அத்தாவ போறோம் என்றாள் கவிதா சிரித்து கொண்டு. ஏய் கவிதா, என்ன சொல்ற என்று சேது மகிழ்ந்து அவளை பிடித்து கொள்ள, ஆமாயா என்று அவள் கூறுவதற்குள் சுரேஷ் உற்சாகத்தோடு கண்களை துடைத்து கொண்டு கடகடவென உள்ளே சென்று சரோஜாவை தொட்டு தூக்கினான். போமாமா, நீதான் என்னண்ட சொல்லாம கொள்ளாம கடலுக்கு போனியே, அப்புறம் என்ன என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் சரோஜா. ஏ என்ன பிள்ளை நீ இப்போ போய் அழுதுக்குன்னு? இங்க பாரு, என்ன பாருனா என்று அவள் கைகளை மெதுவாக எடுத்த சுரேஷ், இதோ பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என் செல்லத்துக்கு ஒரு செல்லம் பிறக்க போகுது. எனக்கு தலை காலு புரியல. நீ என்னடானா
சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு என்றான் அவளை அன்போடு பார்த்தவாறு. எனக்கு ஒன்னும் வேணாம் என்று சரோஜா மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏ கண்ணுக்குட்டி, எதுக்கு இப்படி பண்ற? உனக்கு என்ன கோவம் என்று அவள் முகத்தை திருப்பினான். நீதான் முன்ன போல என்கிட்ட சந்தோஷமாவே இல்லையே. எப்ப பாரு திட்டுற, மூஞ்சி காட்டுற, வீட்லயே இல்லாம எங்கேயாவது போயிடுற. நீ தானே சொன்ன அப்படிலாம் இருக்கிறவன் தான் ஆம்பளன்னு, அதுதான் அப்படி பண்ண என்றான் சுரேஷ். என்னது? அப்ப நீ நிஜமா அப்படி மாறலியா? இல்ல புள்ள, என் ஆசை ரோஜா மேல எனக்கு எப்பவும் கோவம் வராது. நீதான் அன்னைக்கு சொன்ன வீட்டுல பொண்டாட்டிக்கு வேலை செய்யறவன் ஆம்பளை இல்ல, வெளியில சுத்திக்கின்னு பொண்டாட்டி அதிகாரம் பண்றவன் தான் ஆம்பளைன்னு. அதுதான் அப்படி நான் மாறினேன். நான் மாறினா எப்படி இருக்கேன்னு உனக்கு காட்டினேன். இப்ப சொல்லு, நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும்னு. ஓ, இதுவா சங்கதி? அதுக்குதான் இவ கொஞ்ச நாளா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தாளா என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் கவிதா. ஆமா கழுத, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என்றான் சுரேஷ் அவள் காதை திருகி கொண்டு. நான் என்ன பண்ண என்றாள் கவிதா சிரித்து கொண்டு. பின்ன நீதானே இவளை ஏத்தி விட்டது, எல்லாம் என் சேது சொல்லிட்டான். என்னையா சொன்ன அண்ணன் கிட்ட என்றால் சேதுவை திரும்பி பார்த்த கவிதா. ஆமா, பின்ன அன்னைக்கு நீ பாட்டுக்குன்னு வீட்டு வேலை செய்யறவன் ஆம்பளை இல்ல, ஊரை சுத்துறவன் தான் ஆம்பளை. உன் புருஷன் உன்னை எப்ப பாரு கொஞ்சிக்கின்னு உன்னைய சுத்தி சுத்தி வருது, இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு அழகான்னு சொல்லி ஏத்தி விட்ட. அது போய் இவனாண்ட சண்டை வலிச்சிருக்கு. வீட்டுல நிம்மதி இல்லைன்னு என் நண்டா வந்து புலம்பனான். அதுதான் மனசு கேட்காம நீ அன்னைக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன் என்றான் சேது. அவளை சந்தேகமாக பார்த்தாள் சரோஜா. என்னாடி அப்படி பாக்குற? ஆமாண்டி, நீ அப்பா பாரு என் வீட்டுக்காரர் தான் அழகு, அதுதான் படிச்சுது, என்ன நல்லா பாத்துக்குது, அண்ணன் பாரு வீட்டுல தங்குதான்னு கிண்டல் பண்ணி வெறுப்பேத்துவியா? அதுக்குதான் நான் அப்படி உன்னை பதிலுக்கு வெறுப்பேத்தினேன். ஆனா அண்ணன் போல ஒரு ஆம்பளை புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் கவிதா. அப்ப நான் என்னாடி, என்ன கட்டிக்க நீ கொடுத்து வைக்கலையா என்றான் சேது. நீயும் தான் ஒசத்தி, என்ன கொஞ்சம் மொரடு, வேற என்ன என்றாள் கவிதா சிரித்து கொண்டு. அதை பார்த்த அனைவரும் சிரித்தனர். தோ பாரு பொண்ணுங்களா, உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒரு மனுஷகிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுக்காக நம்ம யாரையும் மட்டம் தட்டக்கூடாது. மத்தவங்களை பார்த்து நாம இப்படிதான் வாழணும்னு நினைக்க கூடாது. இந்த சரோஜா மாதிரி மத்தவங்க பேச்ச கேட்டு நாம நிம்மதியா கெடுத்துக்க கூடாது. பாரு, உன்னை ஏத்தி விட்டுட்டு அவ நிம்மதியா புருஷன் கூட இருக்கா, நீயும் நானும் தான் அடிச்சுக்கிட்டோம் மக்கு என்றவள் தலையில் செல்லமாக குட்டினான் சுரேஷ். ஆமா, என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிடுமாமா. நீ எப்பவும் போலவே என் மேல பாசமா இரு, எனக்கு அதுதான் வேணும் என்றாள் சரோஜா. அப்படி போடு, அப்ப நீ எப்படி கவிதா என்றான் சேது சிரித்து கொண்டு. மாமா, நீ எப்பவுமே சூப்பர் தான், எனக்கு ஓகே என்றாள் கவிதா. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் நமது வாழ்க்கை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.